நடுவானில் எரிபொருள் தீர்ந்த ஆகாய விமானம் போல் நின்றது ஒரு நிலை. இப்படி எத்தனையோ நிலைகளை கடந்து வந்த போதும் இன்று நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் மூலம் எங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை வழங்குவதோடு பல உதவிகளையும் செய்து வருகின்றார் திரு அனீஸ் இயக்குனர் ஐயா அவர்கள். அவர் செய்த உதவிகளில் ஒரு சில என்னவென்று பார்த்தால், எமது சகோதரர் கானா மணி அவர்களுக்கு அவரது அடுத்த படமான பகைவனுக்கு அருள்வாய் என்ற படத்தில் பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது எங்கள் சகோதரர் உங்கள் முன் பாட இருக்கின்றார். நான் பாட போகிற பாட்டு வந்து நான் வந்து பகைவனுக்கு அருள்வாய் என்ற ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்கேன். இந்த பாடல் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஹலோ செக். தனிமையில் வாழுறண்டா நானும் இருட்டு அறையில, ஆயுசுக்கும் வாழுறங்க அனதையாக சிறையில, கோவத்துல தண்டனப்பட்ட அதுவும் என்னோட சூழ்நிலை, பொண்டாட்டி புள்ளிங்களை பல வருஷம் நான் பார்க்கல, எப்படிதான் முழிப்பேன் என் மனைவியோட முகத்துல, என் புள்ள உருவம் தெரியுது 4 பக்கம் செவுத்துல, என் புள்ள உருவம் தெரியுது 4 பக்கம் செவுத்துல. கொலை செஞ்சு போன சிறை கைதியான ஒவ்வொரு நாள் எனக்கு நரகமா தோண, கொலை செஞ்சு போன சிறை கைதியான ஒவ்வொரு நாள் எனக்கு நரகமா தோண, பரவல்ல கொல்லி போட போன என்னோட தாய்க்கு மறுநாள் விடிஞ்ச உடனே வந்துடுவேன் நாளைக்கு, மன்னிப்பே கிடையாதா இந்த பாழா போன பாவிக்கு. வர வர மனுவா என் மனைவி வருவா, வீரமா வாழன்னு போயிட்ட நதொழுவா, வர வர மனுவா என் மனைவி வருவா, வீரமா வாழன்னு போயிட்ட நதொழுவா, நசிந்தும் கண்ணீர் துளிகள் 4 சுவரில் தேங்குது, எப்பத்தான் வெளிய போவனு மனசு ஏங்கி கலங்குது, ஒசில குத்துன மாறி இதயோ நோவுது. தனிமையில் வாழுறண்டா நானும் இருட்டு அறையில, ஆயுசுக்கு வாழுறங்க அனதையாக சிறையில, கோபத்துல தண்டனப்பட்ட அதுவும் என்னோட சூழ்நிலை, பொண்டாட்டி புள்ளிங்கள் பல வருஷம் நானும் பார்க்கல, எப்படிதான் முழிப்பேன் என் மனைவியோட முகத்துல, புள்ள குட்டி உருவம் தெரியுது 4 பக்கம் செவுத்துல, என் புள்ள உருவம் தெரியுது 4 பக்கம் செவுத்துல.